ஹலோ அண்ட் வெல்கம் டு ஆஃப் சைட் கூட்டம் மக்களே. வெல்கம் ஃபார் yet another வீடியோ. சாரி, வந்து நம்ம எல்சே மேட்சை வந்து ப்ரிவ்யூ பண்ண முடியல அண்ட் ரிவ்யூக்கு கொஞ்சம் லேட்டாக ரிவ்யூ பண்ணுறோம். கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக ரிவ்யூ பண்ணுறோம். பட் வி ஆர் பேக் அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு நல்ல விக்ட்ரி, 3-1 விக்ட்ரி. நம்ம நம்ம எல்லா மேட்சும் சொல்கிற மாதிரி மீண்டும் 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 வந்து மேட்சை வந்து 2 ஹாஃபாக பிரிச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டிருக்காங்க. பிஃபோர் நம்ம டீட்டெயில் ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது நம்ம ஸ்ரீராம். அண்ட் இனிஷியல் தாட் ஸ்ரீராம், ஒரு 2 லைனில் சொல்லணும் இந்த மேட்சை பற்றி அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 2 மேட்சஸ் சொல்லணும்னா சோதிக்காதீங்கடா என்ன, அதுதான் நான் வந்து சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி மக்களுக்கு வணக்கம். சாரி மக்களே, ராகவ் சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் ஹேர்கட்லாம் பண்ணனா, அதனால கொஞ்சம் வர முடியல மக்களே நடுவில். அப்படி சும்மா சொன்னேன். இவன் தான் மக்களே பயங்கர பயங்கர பிஸியா இருக்கான். இவன் வந்து டொனால்ட் ட்ரம்ப்பை கூட யூஎஸ்ல பிடிக்க முடியுது, ராகவை பிடிக்க முடியல. அந்த லெவல்ல தலைவன் வந்து பிஸியா சுத்திக்கிட்டு இருக்கான். பட் ஜோக்ஸ் அபார்ட், ஹஸ் பீன் வெரி பிஸி. அதனால தான் வந்து எங்களால கனெக்ட் பண்ண முடியல. அதனால தான் வந்து நாங்கள் வந்து ட்விட்டர்லயும் நாங்க வந்து போஸ்ட் போட்டிருந்தோம் இந்த மாதிரி. எனிவே உங்களுக்கு நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு. ஓவர்வெல்மிங்கான ரெஸ்பான்ஸ். அது மாதிரி நிறைய பெரிய பேஜஸும் வந்து வடலண்டனா இருக்கட்டும், நம்ம மணி என்னவா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரீபோஸ்ட் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அது எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ப்ரொமோட்டிங் அஸ். நிறைய பேர் ஓவர்வெல்மிங்கான ரெஸ்பான்ஸ். ட்விட்டர்ல தமிழ் தமிழ் ஃபுட்பால் கம்யூனிட்டில எத்தனை யுனைடெட் ஃபேனுங்க இருக்காங்க. எப்பா வந்த பாதி மெசேஜ் யுனைடெட் ஃபேன்ஸ் கிட்ட தான் இருக்கு. தமிழ் ஃபுட்பால் கம்யூனிட்டியும் யுனைடெட் தான் ஓடிட்டு இருக்கு போல. ஸோ எக்கச்சக்க பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேருக்கு நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா பண்ணிடுவோம். நிறைய பேருக்கு நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி கண்டிப்பா சொல்றோம் ப்ரோ அப்படின்னு. உங்க எல்லாரையுமே கண்டிப்பா ஒரு வீடியோல ஃபியூச்சர் பண்ண வைக்கிறோம். அதே மாதிரியே வந்து எந்தெந்த வீடியோக்கு தேவை இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து உங்களை வந்து காண்டாக்ட் பண்றோம். அப்படி வரல, ஏதாவது டிலே ஆகுது அப்படின்னா தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. கண்டிப்பா நாங்க வந்து வி வில் ஃபிகர் அவுட் அண்ட் வி வில் லெட் யூ பி பார்ட் ஆஃப் அஸ். கண்டிப்பா அதுக்கான ஒரு தேங்க்ஸ் நோட்டா நான் அதை வச்சுக்கிறேன். அதுக்கு மேட்ச் பக்கம் போறோம் அப்படின்னா மக்களே, அதே மாதிரி இந்த கோப்பன்ஹேகன் லைவ் வாட்சல் அங்க பண்ணதுக்கு வந்து பயங்கர ரெஸ்பான்ஸ். அதுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சொல்லிக்கிட்டே இருக்கும்போது 967 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டோம் நம்ம. இன்னும் ஒரு கொஞ்சம் அப்படி புஷ்ஷை கொடுத்தீங்கன்னா, ஒரு 33 பேரை சேர்த்தீங்கன்னா அந்த லேண்ட்மார்க்கை நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம் மக்களே. ஸோ அதுக்கான உங்களோட சப்போர்ட்டு. நிறைய பேர் ரீவாட்ச்லாம் பண்ணியிருந்தீங்க அந்த 3 hour லாங் வீடியோவை. அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வி ஆர் வெரி வெரி கிரேட்ஃபுல், எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல் டு பி ஆனஸ்ட். ஏன்னா வந்து அது இவன் வந்தா கூட நான் தனியாக வந்து பண்ணிருந்தேன் வாட்சலாங்க. அதுக்கெல்லாம் வந்து நீங்க இவ்வளவு சப்போர்ட் கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வி ஆர் கிரேட்ஃபுல். அப்படி சொல்லிட்டு எல்சே மேட்சுக்கு வந்து போறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை தான் நான் சொல்லுவேன். சோதிக்காதீங்கிற என்னைய, இதுதான் நடந்தது. இதுல வந்து என்னோட இனிஷியல் தாட் என்னவா இருந்ததுன்னா, நம்ம நீ 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 சொல்லுவல்ல முன்னாடியே, நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரி ஆனோம், செகண்ட் ஹாஃப் மாதிரி ஆனோம் அப்படின்னு சொல்லுவல்ல நீ. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நம்ம இந்த மாதிரி சூப்பரா ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலா பார்த்தா வேற லெவல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இனிஷியலாவே லமின் யமால் கோலா இருக்கட்டும், நம்ம பண்ண ப்ரெஸ்ஸா இருக்கட்டும். ஏன்னா எல்சே வந்து தெரியாதவங்களுக்கு வந்து எல்சே வந்து ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ டீம்ஸ் இன் லாலிகா விச் ஹோல்ட்ஸ் த பால், ஹூ வாண்ட்ஸ் டு கண்ட்ரோல் த கேம். அந்த அவனோட கோச்சே வந்து அவன் வந்து ஹி வாண்ட்ஸ் டு கண்ட்ரோல் த கேம் மாதிரி தான் அந்த கோச்சு. அந்த மாதிரியான ஒரு டீம் வந்து லோ பிளாக் போட மாட்டாங்க, அவங்க ப்ரெஸ் பண்ணி ஆடுவாங்க. அவே பண்ணாலும் சரி ஹோம்லயும் சரி, அவங்க ப்ரெஸ் பண்ணி ஆடினாங்க. ப்ரெஸ் பண்ணி அவங்களால பாலே வச்சுக்க முடியல, ஏன்னா அந்த அளவு நம்ம ப்ரெஸ் பண்ணோம். அந்த ப்ரெஸ்னால தான் நமக்கு அந்த கோலும் வந்தது. சூப்பரா ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். பட் அந்த சூப்பரா ஸ்டார்ட் பண்ணதுல என்ன ரிசல்ட் எடுத்தோம் அப்படின்னா எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப அது நான் வரேன், அதெல்லாம் வந்து நம்ம கேம் உள்ள பேசுவோம். பட் சரியான ஸ்டார்ட், டிசர்விங்கான ரிசல்ட், ஹாப்பி வித் 3 points. இதுதான் இனிஷியல் தாட். ஆமாம், இனிஷியல் தாட்டு வந்து சான்ஸ் கிரியேஷன் 100 out of 100 இந்த கேமில். எல்லா சான்ஸும் சூப்பராக கிரியேட் பண்ணாங்க. டேனி ஆல்மோ பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ், ஃப்ராங்கி டியாங் பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ், அண்ட் லமின் யமால் என்ன மாஸ்டர் கிளாஸான பர்ஃபார்மன்ஸ். காட் மோடில் ஆடினா இன்னைக்கு. அண்ட் ஓவராலாக டீம் ஃபெரான் வருவோம் ஃபெரானுக்கு வருவோம். பட் இந்த கேம் நான் ஃபெரான் மட்டும் அடிக்க மாட்டேன். நம்ம ஃபெர்மீனும் வந்து ராக்கெட் விட்டான், ஆல்மோவும் ராக்கெட் விட்டான்.
எல்லாரும் எல்லாரும் வந்து ஷூட் எப்படி அடிக்கணுங்கிறத மறந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆடிட்டு இருந்தாங்க. அதனால ஃபெரானை மட்டும் அடிக்க மாட்டேன். பட் ஓவராலாக நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்வேஸ் வி ஹேட் டு வின். ஸ்கோர் லைன் 3-1 வந்து ஒரு ரொம்ப என்ன சொல்றது, நம்ம ஒரு மேட்ச் அண்டர்ஸ்டேட்மெண்ட். ஆடின மேட்சுக்கும் ஏன்னா ஸ்கோர் லைனுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. எக்ஸ்ஜி வந்து 6.7 ஹையஸ்ட் எவர் ரெக்கார்டட் இன் லலிகா கேமா. ஆமாம். அதான் எக்ஸ்ஜி. ஸோ அப்படி இருக்கும்போது ஈஸிலி ஃபர்ஸ்ட் ஆஃப் நீங்கள் ஃபுல் கேம் விடுங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே நம்ம வந்து ஒரு 4 கோல் 5 கோல் அழகாக அடிச்சுட்டு போயிருக்கலாம். பட் யா எனக்கு குட். டக்குன்னு அந்த ரியல் சோசியல் பிடிஎஸ்டி வந்தது. ஆமா. ஐயோ, ஐயோ, மீண்டும் 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 மீண்டுமா. அதான் பட் ஆச்சு. நம்ம வந்து நம்ம லாலிகா டைட்டில் ரேஸ்ல லீடை வந்து நம்ம தக்க வச்சுக்கிறோம். அண்ட் ஸ்டில் டாப் ஆஃப் த டேபிள் 1 பாயிண்ட் லீட். நம்ம வந்து டீட்டெயில்டாக மேட்ச்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மக்களை, இந்த வீடியோவில் இருந்து நம்ம ஒரு புது செக்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், கால்ட் குட் பேட் அக்லி. இந்த மேட்ச்சில் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன குட் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு, தட் ஓவரால் டீம் பர்ஃபார்மன்ஸில் சரி இது சூப்பராக பண்ணீங்கடா அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு. பேடுக்கு பதிலாக நம்ம ஓகே மிட்டுன்னு வச்சுக்கலாம், மிட்டுங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். தட் ஓகே இது வந்து நல்லா பண்ணீங்க பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டு. அக்லி வந்து இருக்கிறதுலே ஒர்ஸ்ட் இந்த கேமில் நீங்கள் இது வந்து ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறது மாதிரி ஒரு செக்மெண்ட் வச்சுப்போம். ஸோ குட் பேட் அக்லி உங்ககிட்ட இருந்து ஆரம்பிப்போம் ஸ்ரீராம். ஃபர்ஸ்ட் குட்லேருந்தே ஆரம்பிப்போம். இந்த மேட்ச்சில் குட்ல குட். இருந்து ஆரம்பிங்க. ஓகே, குட்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். நான் ஆரம்பிச்சது இருந்து உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நீ உன்னோட குட்டை சொல்லிடு, அதுக்கப்புறம் மிட்டுக்கு போவோம், அதுக்கப்புறம் அகிலுக்கு போவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் குட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். குட்ல இருந்து என்னன்னா, நான் சொன்ன மாதிரியே லைனப்ல இருந்து நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தேன். பிளிக்கோட லைனப்லயே வந்து, ஏன்னா நம்ம சொன்ன அதே லைனப் தான் போட்டிருந்தாப்ல. வித் இவனை ஆட வச்சுட்டு நம்ம ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தான், இவன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தான், ஃபெர்மின் ஸ்டார்ட் பண்ணியிருந்தான், பக்கத்துல இருந்து ஃப்ராங்கி வந்துட்டான். அதனால வந்து அந்த சார்ட்டட் இந்த மாதிரி இந்த பெர்னால வச்சு நான் ட்ரை பண்றேன், கசாடா வச்சு ட்ரை பண்றேன், இல்ல எரிக்கையே நான் போட்டு ஆடுறேன், இந்த மாதிரிலாம் இல்லாம பரவாயில்ல, அவன் வந்து ஒரு ஹாஃப் டீசென்டான சிஎம் தான். அப்ப ஏன்னா குட் ஏஎம், குட் ஏஎம் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் ஆல்மோ, பட் ஆவரேஜ் சிஎம் தான். பட் ஹீஸ் ஆவரேஜ் சிஎம். ஏன்னா நம்மளோட பெர்னாலா இருக்கட்டும், ஆல்மோன்ற கசாடாவும் எடுத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி அந்த ஃபார்ம்லே இல்லை அவங்க. அதுவும் இல்லாம எல்சிஏ மாதிரியான ஒரு டீம், அவங்க வந்து பாலை வச்சுக்கணும், நான் வந்து குயிக்கா பிரஸ் பண்ணி பால் எடுத்துருவேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு டீம் கிட்ட போய் இந்த மாதிரி கொஞ்சம் சசப்டபிளா இருக்கிற பிளேயர்ஸை போடுறத விட, கொஞ்சம் ஃபிட்டா இருக்கிற பிளேயர், கேம் டைம் இருக்கு, அவனால முடியும், குவாலிட்டி இருக்கு அப்படிங்கிற பிளேயரே வந்து போட்டது வந்து அந்த அந்த தில்லுக்கு துட்டு அப்படின்னு சொல்லுவார் லச்சிகா. அந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. பிளேயிங் லெவன்லயே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. அதே மாதிரி நம்ம ஃபுல் பேக் 2 பேருமே ஆடி இருந்தாங்க. அதே மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட் 3 அந்த தலைவன் லெவன்டோஸ்கி, ஓகே கோப்பனையில நீ வந்து ஆடிட்ட, அதனால வந்து இங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி தலைவனை உட்கார வச்சிட்டாப்ல. பெரான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தான். மற்றபடி எல்லாமே சிமிலர் தான். நான் வந்து சாட்டிஸ்ஃபைடா இருந்தேன். இது பார்த்துட்டு, பிளேயிங் லெவன் பார்த்துட்டு. கேமுக்குள்ள போகும்போதே வந்து ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் அப்சல்யூட் டாமினேஷன். வந்து இந்த மாதிரி வந்து ஏன்னா நம்ம இத்தனை நாள் ஒரு 3-4 வீக்ஸா நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, டே உங்களுக்கு என்னடா ஆச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற மாதிரி ஆடுறீங்க, அப்புறம் செகண்ட் ஹாஃப் போய் ஃபிளிக்கு பெல்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு, நீங்க வேற மாதிரி ஆடுறீங்க, அந்த மாதிரி ஆடிட்டு இருந்தோம். ஆக்சுவலா வந்து இத்தனை நாளா நீ கூட சொல்லியிருந்த இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா, அப்படி ஒரு வேலை பண்றாங்களா ஃபெட்டிகை குறைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விச் ரைஸ்ட் ஃபியூ கன்சர்ன்ஸ் ஆல்சோ, ஐயோ இப்படி பண்ணக்கூடாதே அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அப்படிலாம் தெரியவே இல்லை. டே ஆடுறோம், இறங்குறோம், செய்யறோம். அதே மாதிரி ப்ரெஸ்ஸா இருக்கட்டும், அந்த ஒரு ஒரு டுவல் போய் வின் பண்றதா இருக்கட்டும், லம்மிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பின்னாடி பால்டே வரைக்கும் எல்லாருமே பாலை வின் பண்ணணும், நான் பாலை பொசிஷன்ல வச்சுக்கிறேன், அட்டாக் 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 அதுலதான் இருந்தாங்களே. ஒரு மூவுமே வந்து இன்ச் பர்ஃபெக்ட் கோல். நம்ம கிரியேட் பண்ண ஒரு சான்ஸுமே இட் டிசர்வ் டு பி அ கோல். அத்தனை சான்ஸ் கிரியேட் பண்ணோம், சான்ஸ் ஆஃப்டர் சான்ஸ் ஆஃப்டர் சான்ஸ் ஆஃப்டர் சான்ஸ். இத்தனை சான்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம லிட்டரலா 4-0 போயிருக்கணும் அவங்க ஒரு கோல் போறதுக்கு முன்னாடி. எனக்கு எப்ப தெரியும்னா, ஒரு அட்டம்ப்ட்ல பெரான் போஸ்ட் அடிச்சு பால் திரும்பி அவன் அடிச்சு திரும்பி போஸ்ட் அடிச்சு வெளியே போவோம். அப்ப யோசிச்சேன், ஆஹா இதே மாதிரிதானே அங்க நடந்தது, திரும்ப அதே நடக்க போதோ அப்படின்னு நினைச்சு வாய மூடல, கோல் போட்டான் கவுண்டர்ல கோல். பட் குட் அப்படின்னு நான் பேசணும்னு பார்த்தேன்னா, அவங்க என்னதான் கவுண்டர்ல கோல் போட்டாலும், ஏன்னா ஒரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா,
பார்சலோனாவோட ஐடென்டிட்டி அண்டர் ஃபிளிக் இதுதான். we are we are brave enough to go and push forward and we don't mind conceding goals but we will outscore you. அதுதான் வந்து நம்ம philosophy. சரியா? நம்ம வந்து இந்த கேம்பிளை எடுக்க நம்ம வந்து கை கொடுத்துருக்கோம். இந்த கேம்பிள் நான் எடுக்க விரும்புறேன். இதனால என்ன நடக்க போகுது? இந்த கேம்பிள்னால பின்னாடி கோல் போகுமா? போட்டோம், நான் திரும்பி 3 போட்டுப்பேன். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியால நமக்கு கெட்டது நடக்குதா? கண்டிப்பா அப்பப்போ நடக்கும். ஆனா அந்த ஸ்ட்ராட்டஜினால தான் இப்ப நம்ம எங்க இருக்கோமோ அங்க இருக்கோம். அதை வந்து நம்ம எல்லாருமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுக்காக ஒரு டைமும் நம்ம வந்து சான்ஸ் கன்சீட் பண்ணும் போது, ஆஃப் சைட் ட்ராப் ஃபெயில் ஆகும் போது, ஐயோ ஏன்டா இப்படி ஆகுது அப்படின்னு நம்ம கேட்கவே கூடாது. ஏன்னா நம்ம எடுத்த கேம்பிள் அதுதான். ஆப்வியஸா நம்மள வந்து அந்த மாதிரி தான் அட்டாக் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம அந்த இடத்துல வல்னரபிள், அந்த இடத்துல நம்ம அடிக்கிறாங்க. நம்ம ஏன் அவ்வளவு நம்ம நம்ம அட்டாக் பண்றது ஏன் அவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னா, நம்ம அந்த அளவு புஷ் பண்றோம் ஃப்ரண்ட்ல. அந்த அளவு நம்ம சிவி முன்னாடி புஷ் பண்றாங்க. அதனாலதான் நம்ம அத்தனை சான்ஸ் கிரியேட் பண்றோம். அத்தனை சான்ஸ் பார்க்க அழகா இருக்கு. இந்த அழகா இருக்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னா அந்த அசிங்கமா இருக்கிறத நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால சான்ஸ் விட தான் செய்வோம். இந்த மாதிரி கோல் வரதான் செய்யும். இந்த மாதிரி கோல் வந்தாலும் நம்ம திரும்பி போய் கோல் அடிப்போம் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? அந்த நம்பிக்கையை கொண்டு வந்தது தான் ஃபிளிக். ஸோ தட் இஸ் த கேம்பிள் வி டுக். தட் இஸ் த கேம்பிள் தட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் அஸ் அண்ட் ஹோப்ஃபுல்லி இட் வில் ஒர்க் ஃபார் அஸ். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இந்த ஹாஃப், எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் பாரிங் நாட் ஸ்கோரிங், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த சீசன் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் ஈஸியா. ஸோ அட்டாக்கர்ஸா இருக்கட்டும், டிஃபெண்டர்ஸா இருக்கட்டும், மிட்ஃபீல்டர்ஸா இருக்கட்டும், வித்தவுட் பெட்ரி நம்ம விளையாடிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இத்தனை சான்ஸ் கிரியேட் பண்ணது வந்து எனக்கு வந்து வேற லெவல். நான் வந்து பயங்கர இம்ப்ரெஸ்ட். ஒரு பிளேயர் கிட்ட இருந்தும் நான் வந்து லிட்டரலா வந்து பால்டே எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் முன்னாடி நான் வந்து அவனை வந்து ரொம்ப என்ன அண்டர்வெல்மிங்கா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் பேசின ஆளு வேற ஒரு மான்ஸ்டர் ஆஃப் அ கேம் பால்டே. உள்ள ஓகே என்ன அவன் கிளியரா வந்து ஒரு கேம்ல இருந்து வித்தியாசம் தெரியுதுடா. என்னன்னா பால்டே வந்து ஓவர்லாப் பண்றதை விட அதிகமா அண்டர்லாப் பண்றான். உள்ள வரான், அதிகமா உள்ள கட்டிங் பண்ணி உள்ள ஓடிக்கிட்டு இருக்கான். அவனோட ஸ்ட்ரென்த்துக்கு ஆடுறான். இதுதான் கரெக்ட். இப்படிதான் ஆடணும் அவன். ஸோ வந்து நான் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. திஸ் இஸ் பீன் த வெரி வெரி பெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஐ எவர் சீன் இன் பாசா திஸ் சீசன். ஸோ வெரி குட் இன் குட் செக்மெண்ட்ல. குட் செக்மெண்ட்ல வந்து நீங்க ஓவரால் டீம் பத்தி பேசுனீங்க. நான் வந்து ஸ்பெசிஃபிக் பிளேயர்ஸ் பிக் பண்ணி பேச போறேன். ரெண்டு பேர் எனக்கு. ஒன்று வந்து டேனி ஆல்மா அண்ட் நம்ம லமீன் யாமாலோட லிங்க்அப் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். ஆல்மா நீங்கள் சொன்ன மாதிரி நாட் அ கிரேட் சென்டர் மிட் தான். பட் இந்த கேமில் எல்சே ப்ரெஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு நிறைய கேம் நல்லா ஓப்பன் அப் ஆச்சு. அண்ட் நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களான்னு தெரில, பட் இந்த கேம் லமீன் கொஞ்சம் நல்லா ஃப்ரீ ரோம் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. வெறும் ரைட்டில் மட்டும் ஸ்டிக் லைக் விட்டு ஹோல்டு பண்ணாமல் நல்லா உள்ள வந்தான்ற மாதிரி சொல்கிறேன். ஆமா. சோ உள்ள வந்து நிறைய சான்ஸ் கிரியேட் பண்ணா. சோ அந்த ஆல்மோ லமீன் லிங்க்அப் லமீன்லாம் வந்து காட் மோட்ரா சீரியஸாவே. நீ சரியா பாயிண்ட் நான் விட்டுட்டேன், அத கரெக்ட்டா எடுத்துட்டு வந்தேன். சோ அது வந்து ஈஸிலி லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ் இந்த கேம்ல. அண்ட் ஐ திங்க் நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஃபுல் பேக்ஸ் பர்ஃபார்மன்ஸும் இந்த கேம்ல நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. தட் கூண்டே ஆப்வியஸ்லி கொஞ்சம் நாக் ஆயிட்டு சப் பண்ணாங்க டுவர்ட்ஸ் தி எண்டு. பட் போன கேம் ஆப்வியஸ்லி இது வந்து நாட் த பெஸ்ட் ஃப்ரம் கூண்டே. பட் போன கேம்ஸ்ல பார்த்ததுக்கு இது ஒரு மேலான பர்ஃபார்மன்ஸ் தான். அண்ட் ஆப்வியஸ்லி நம்ம நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃப்ராங்கியோட பர்ஃபார்மன்ஸ். அவனை எவ்வளோ மிஸ் பண்ணோம் அப்படிங்கிறது கோப்பனேகன் கேமில் வந்து நம்ம நல்லா பார்த்தோம். ஸோ ஃப்ராங்கி, லமீன் அண்ட் டு அன் எக்ஸ்டென்ட் கூண்டே, பால்டே இந்த கேம்ல. ஸோ இது வந்து என்னோட குட்னா இது இவங்க 4 பேர் தான். ஒண்ணே ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ராங்கி நீ சொன்னல, இந்த கிரிக்கெட்ல நம்ம டீம்ல கேஎல் ராகுல், அதே மாதிரி இந்த ஆஸ்திரேலியன் டீம்ல இந்த பிரைம்ல இருக்கும்போது ஸ்டீவ் ஸ்மித், நம்ம டீம்ல பிரைம்ல இருக்கும்போது விராட் கோலி, இவங்க எல்லாம் ஆடும் போது நமக்கு டெஸ்ட் மேட்ச்ல சொல்லலாம். டெஸ்ட் மேட்ச்ல வந்து ஆடும்போது அப்பா இவன் ஆடுறான்ப்பா, விக்கெட்டே விடாதுப்பா, கொஞ்ச நேரம் ஃப்ரீயா பாக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு இது வரும்ல. அந்த மாதிரி பிராங்கி கிட்ட வந்து பால் போச்சுன்னா அப்பா உன்கிட்ட போச்சுப்பா, நீ என்ன வேணா பிரஸ் பண்றான், பாலே விட மாட்டான்டா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறான்டா. டே நான் ஒரு இது எக்ஸ்ட்ரா போய் சொல்றேன். இந்த செக்யூரிட்டி பெட்ரி கிட்ட இருக்கிறத விட எனக்கு பிராங்கி கிட்ட ஒரு அதிகமா இருக்கும். அது ஏன் அப்படின்னா பெட்ரி வந்து அதிகமா வந்து சான்ஸ் கிரியேட் பண்ண பாஸ் போடுவான். அவனோட வேலை வந்து சான்ஸ் கிரியேட் பண்றதுக்கான பாஸ் போடுவான். ஸோ அதனால அவன் வந்து ஓகே 100 முறை பாஸ் போடுறான் அப்படின்னா 95 முறை கரெக்டா இருக்கும், 5 முறை தப்பா ஆகலாம். ஏன்னா வந்து அவனோட பாஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலான பாஸா போடுவான். பட் பிராங்கி போடுறதே வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லா போடுவான். அதனால எனக்கு தெரியும்
அவன் போடுறான் அப்படின்னா கரெக்டா போகும், தப்பா போட மாட்டான். பிரஸ் பண்றாங்க அப்படின்னா விட மாட்டான், ஏன்னா அவனுக்கு தெரியும் அவன் தப்பான மூவ் எடுக்க மாட்டான், எது சேஃபோ அது மட்டும் தான் பண்ணுவான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலு நேத்து எனக்கு வந்து அப்படி பார்க்கும்போது எப்பா டே எப்பா அவன் இருக்கான்ப்பா போதும். ஏன்னா எஸ்பெஷலி வித் ஆல்மோ சில 2-3 இடத்துல ஆல்மோ வந்து கொஞ்சம் வந்து கஷ்டப்பட்டான். அந்த பாலை திரும்புறதா இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சம் அவனுக்கு போய் அட்டாக் பண்ணானுங்க. 2-3 இடத்துல பால் மிஸ்ஸும் பண்ணான். அப்ப நம்ம டீமா உடனே சேர்ந்து பாலை உடனே ரிட்ரீவ் பண்ணிட்டோம். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, ஒரு பிளேயர் வந்து நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இல்லாம இருக்கான், பட் உடனே போய் டீம்மேட்டா போய் எல்லாரும் சேர்ந்து பண்றது வந்து எனக்கு அதுவும் பிடிச்சிருந்தது. நேத்தி மேட்ச்ல நேத்தி இந்த நாள் அந்த எல்சியோட மேட்ச்ல லமின் யமால் வாஸ் த ஹையஸ்ட் கிரியேட்டட் சான்ஸ். ஓகேவா, 7-8 கிரியேட் பண்ணியிருந்தான். தி நெக்ஸ்ட் ஹையஸ்ட் ஃப்ரம் பார்சிலோனா வாஸ் ஃப்ராங்கி டியாங். தலைவன் என்ன பாக்ஸ் டு பாக்ஸ் ரன் கொடுத்தான்ப்பா போன மேட்ச். ஐயோ, அந்த பின்னாடி ஃபெரான் security கோலுக்கு பின்னாடியும் அசிஸ்ட், வரேன். ஃபெரான் கோலுக்கு அசிஸ்ட் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நான் பார்த்த உடனே ஐயோ டி ஃப்ராங்கி நீயே அடிச்சிருக்கலாமேடா அப்படின்னு இருந்தேன் நானு. பட் அதுக்கப்புறம் தான் பார்த்தேன், எப்பா என்ன மாதிரி கம்போஸ் இருப்பா அது அப்படின்ற மாதிரி ஆயிட்டேன். ஆக்சுவலா நான் என்ன நினைச்சேன்னா, நான் இதை வந்து ஒரு 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 ஃபிளாவா சொல்லணும்னு நினைச்சேன் நான் வீடியோல. இதை வந்து Yeah. ஐயோ ஃப்ராங்கி இந்த மாதிரி ஷாட் எடுக்காம இருக்கிறது ஒரு ஃபிளா நமக்கு அப்படின்னு. ஆக்சுவலா அது ஒரு ஃபிளா தான். ஃப்ராங்கி கிட்ட ஒரே ஒரு குவாலிட்டி இல்ல அப்படின்னா ஷூட் எடுக்கிறது தான். அவன் வந்து ஹி இஸ் நாட் வெரி கிரேட் இன் ஷூட்டிங். அவன் அதிகமா எடுக்க மாட்டான், பக்கத்துல இருந்தா கூட பாஸ் பண்ணிட்டு போயிடுவான். இட்ஸ் நாட் இஸ் ஃபோர்டே. அது ஒரு பிக் ஃபிளா. ஆனா அந்த மொமெண்ட்டுக்கு அவன் பண்ணதுதான் கரெக்ட். ஆமா, ஏன்னா அவன் பக்கத்துல போய் ஷூட் அடிச்சா அது 50-50 தான், போயிருக்காது. அதை கரெக்டா அவன் ஃபைன் பண்ணி அவனை ஃபைன் பண்ணது வந்து சூப்பரா இருந்தது. நான் வெளியே அடிச்சிருவான்னு நினைச்சேன் ஃபெரானு, பட் கரெக்டா அடிச்சிட்டான். இதை நான் ஆட் பண்ணணும்னு நினைச்சேன் குட்ல. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம வந்து மிட்டுக்கு போயிடலாம். இந்த கேம்ல சரி இது ஓகேவா பண்ணோம், பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க? ஓகேவா பண்ணிதான் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது வந்து அதிகமா வராது. பட் ராஃபா வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் இது வந்து நல்லதான் ஆனா ராஃபா, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் நமக்கு தெரியும் ராஃபா எப்படி ஆடுவான் அப்படின்னு. ஒரு இடத்துலனா ஒரு 1-on-1 போச்சு, அவன் வந்து ட்ரிபிள் பண்ணிட்டு போயிடுவான் எல்லாரையும், ஆமா 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 சொருகிடுவான்னு நினைச்சேன் உள்ள. அது வந்து எப்படி மிஸ் பண்ணானே தெரியல. ஆமா, அதே மாதிரி இன்னும் 2-3 இடத்துல நல்லா போனான், கான்பிடண்டா ஷூட் பண்ணுவான். ஆனா பாஸ் பண்ணிட்டான், கட் பேக் பண்ணிட்டான். அந்த பக்கம் லெஃப்ட்ல ஃபெரானுக்கும் இவனுக்கும் கட் பேக் பண்ணிட்டான். அது ஏன்னு தெரியல. மேபி கான்பிடன்ஸ் கம்மியா இருக்கா, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வெளியே வந்துட்டான். மேபி அந்த இன்ஜுரினால சரியா விளையாடலையா அதுவும் தெரியல எனக்கு வந்து. பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லணும்னு இல்லை, பட் யூஷுவல் ராஃபா இல்லாத மாதிரி இருந்தது எனக்கு. மற்றபடி அதர் தென் தட் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு வந்து ஃபெர்மின் கொஞ்சம் அண்டர்வெல்மிங்னு இல்லை, கொஞ்சம் அவனோட ஸ்டாண்டர்ட்ஸுக்கு. ஏன்னா பளிச்சுன்னு கோல் போவோம், அடிச்சானா கோல் தான். ஸோ அதுல வந்து எனக்கு வந்து கொஞ்சம் வந்து மீடியாக்கரா இருந்தது ஃபெர்மினோடது. பட் அதர் தென் தட் எனக்கு வந்து மிட்னு எதுவுமே இல்லை. யா, உனக்கு? ஐ திங்க் நீங்கள் சொன்ன 2 பாயிண்ட் தான் பர்ஃபெக்டாக நானும் யோசிச்சு வச்சுருந்தேன். தட் ஒன்று வந்து இவங்க 2 பேருமே வந்து பேட் பர்ஃபார்மன்ஸ் கிடையாது, பட் அவங்களோட ஸ்டாண்டர்டுக்கு இது ஒரு பேட் பர்ஃபார்மன்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபர்மீனா இருக்கட்டும், ஃபர்மீனுக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 2 கோல் ஸ்கோரிங் சான்ஸு 2 மிஸ் பண்ண. அண்ட் ராஃபா ஆப்வியஸ்லி ஐ திங்க் மேபி அந்த இன்ஜுரினால அவனால் ஃபுல் பொட்டென்ஷியலுக்கு ஆட முடியலையா அப்படிங்கிறதும் ஒரு டவுட்டாக இருந்துச்சு. ஸோ இதுதான் மிட்டு. அக்லி அப்படின்னா வந்து இந்த கேமில் ஒரே ஒன்று தான் இருக்குது, அது வந்து ஷூட்டிங். எப்படி ஃபர்ஸ்ட் யூஸ்வலா வந்து எப்பவுமே நம்ம ஃபெரானை தான் இதுக்கு போட்டு அடிப்போம், டேய் ஃபெரானு மிஸ் பண்றடா அப்படி. ஃபெரானு மிஸ் பண்றான், ராஃபா மிஸ் பண்றா, ஃபர்மீன் மிஸ் பண்றான், ஆல்மோ மிஸ் பண்றா, டேய் லமீன் மிஸ் பண்றா, டேய் எல்லாருக்கும் என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு எனக்கு ஒரு கட்டத்துல. அப்புறம் ஒரு இவன் ராஷ்வர்ட் ஒரு 1-on-1 மிஸ் பண்ணுவான். ஆமா செகண்ட் ஹாஃப்ல டேய் என்னடா பண்றீங்க, அவனுக்கு இன்ஜுரின்னு உள்ள சப்மிட் பண்ணா நீயும் உள்ள வந்து அதே பண்றியடாங்கிற மாதிரி இருந்துச்சு. சத்தியமா எனக்கு வந்து நீ ஸ்டார்ட் பண்ணிட்டா. நீங்க சொல்லுங்க. அக்லி வந்து இது அக்லியை விட இல்லை, எனக்கு தெரிஞ்சு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தான்னு தெரியல. பிக்கு மிட் ஆஃப்லயும் சரி ஃபுல் டைம்லயும் போய். ஏன்னா வந்து இத்தனை சான்ஸ் கிரியேட் பண்ணி 3 கோல் ஸ்கோர் பண்ணது வந்து ஒரு கிரைம். ஆமா, இது வந்து எப்படி வந்து எனக்கு வந்து, ஏன்னா வந்த சான்ஸ் வந்து எக்ஸ்டி வந்து உனக்கு எதுவுமே 0க்கு கம்மியா 0.5 கம்மியா எதுவுமே எக்ஸ்டி கிடையாது. ஆமா, எல்லாமே வந்து லிட்டரலா வந்து பாயிண்ட் பிளாங்க்ல ஸ்கோர் பண்ண வேண்டியது கோல். ரஃபாவோடதா இருக்கட்டும், பெர்மினுக்குலாம் வந்து ஓப்பன் கோல் வந்தது.
அந்த ஃபெரான் டோரஸ் ஆல்ரெடி சொன்னது, அது வந்து ம். பாலே வந்து நான் போக மாட்டேன்டா அப்படின்ற மாதிரியான ஒரு இதுல இருந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி லமீன் வந்து நிறைய இடத்துல வந்து என்னதான் அவன் கோல் போட்டு மான்ஸ்டரஸான கேமா இருந்தா கூட நிறைய இடத்துல ஃபர்ஸ்ட் டைம்ல ஷாட் எடுக்க வேண்டியதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி அடிக்கணும்னு கொஞ்சம் விட்ட மாதிரி எனக்கு இருந்தது. ஏன்னா இது ஆமா. வந்து லெமன் கிட்ட யூஸ்வலா இருக்கிற ஒரு ஒரு ஃபிளா தான். எப்படி ம். பிராங்கி கிட்ட சொன்னோன்னு ஒரு ஃபிளா இருக்குன்னு, அதே மாதிரி லமீன் கிட்ட இருக்க ஒரு ஒரு ஃபிளா. நான் இப்ப இப்ப அவன் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிட்டு வரான் ஆப்வியஸ்லி. இப்ப அவன் பண்றதே வந்து எவ்வளவு ஒரு பெரிய விஷயம். அதுலயும் ஒரு ஃபிளா இருக்கு அப்படின்னு ஒரு ரொம்ப ஒரு எவ்வளவு பாவம் இல்ல இவங்கெல்லாம் அப்படின்னு ஆப்போனன்ட் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து யோசிப்பானுங்க அவங்கள பத்தி. அந்த மாதிரி ஒரு ஃபிளா ஆமா. சொல்லணும் அப்படின்னா அவனோட பினிஷிங் தான். சரியா? ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஒரு கிளியர் சான்ஸ் வரும். இந்த பக்கம் ஃபெர்மினோ யாரோ ஒருத்தன் இந்த பக்கம் கிராஸ் போடுவான், அவன் வந்து விட்டுருவான். ஆனா ஆஃப் சைட் பிளாக் தூக்கிடுவான். ஆனா அது ஆஃப் சைட் இல்ல. அது அது கிளியரா ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணிருக்கணும். செகண்ட் ஹாஃப் கிட்டத்தட்ட ஒரு 3 சான்ஸ் வந்தது லமீனுக்கு, ஃபினிஷ் பண்ணிருக்கணும். ஆனா அதை வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் நான் ஃப்ரீ பண்ணிட்டு நான் லெஃப்ட் லைன்ல போய் கோல் பண்றேன், இப்படி டிஃபெண்டரை மடிச்சு அடிக்கிறேன் அப்படிலாம் வந்து அவன் பொதுவா பண்றது எந்த டைமும் சக்சஸே ஆகாது. பிளிக் அவனை உட்கார வச்சு சொல்லணும், டேய் நீ அடிக்கிற 10 ஷாட்டு 7 ஷாட்டு வெளியே பார்த்தாலும் பரவாயில்ல, கிளியரா சான்ஸ் கிடைக்குதுன்னா நீ அடி, உன்னை ட்ரஸ்ட் பண்ணு. நீ வந்து அழகா கோல் போட்டு தான் கோல் அடிக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்படி அழகா தான் கோல் போட்டு நான் கோல் அடிப்பேன் அப்படின்னா இப்ப மெஸ்ஸி ரொனால்டோவும் இவ்வளவு கோல் டாடியில இருக்க மாட்டாங்க. எம்பாப்பையும் ஹாலாண்டும் இப்ப இந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. நீ அழகா கோல் போட்டு தான் கோல் அடிக்கணும்னு ஃபுட்பால்ல கிடையவே கிடையாது. நீ கோலை அந்த நெட்டுக்குள்ள போடணும். நீ என்ன வேணா பண்ண அதுக்கு, எப்படி வேணா நீ அடி. நேத்தி சொலாங்கி அடிச்சான் பாருங்க ஒரு கோல் ஆமா. டாட்னமுக்கு. அந்த மாதிரிதான் நீ காலை வெயி, அது போது போல அது அடுத்தது. அந்த மாதிரி நீ அடிச்சாதான் உன் கான்பிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து இதை வந்து லெமினுக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து லிட்டரலா அவன் நேற்று ஹாட்ரிக் அடிச்சிருக்கணும். ஆமா. ஸோ அது மற்றபடி லமீனுக்கு தான் நான் இந்த இது சொல்லுவேன். ஏன்னா வந்து அவன் தான் ஷார்ட்ஸ் எடுக்காம ஹெசிடேட் பண்ணான், மற்ற எல்லாருமே ம். ஷார்ட் அடிச்சு வெளியே வெளியே போச்சு. ஸோ அது வந்து ராஷ்வர்ட்லாம் வந்து கிரைமுங்க. என்னதான் வந்து கோல் கோல் அடிச்சிட்டான், பட் யா தேங்க்ஃபுல் ஃபார் தட். பட் அந்த 1-on-1 ஃபினிஷ் பண்ணி அவன் 1-on-1லாம் நீ விடக்கூடாது. இதுவே ஒரு பெரிய கேம்ல இருந்தா நம்ம என்ன பண்றது? ம். ஸோ இது வந்து நம்மள வந்து இட் ஷுட் நாட் அட் அ காஸ்ட் வேர் இட்ஸ் கம்மிங் பேக் அண்ட் பைட்டிங் அஸ் இந்த பேக். ம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஆயிடக்கூடாது. ஏன்னா வந்து இப்ப நம்ம தேர்ட் கோல் போடல அப்படின்னா மேபி ஏதாவது ஒரு கோல் போட்டிருந்தாங்கன்னா தேவையில்லாம ப்ரெஷர் தானே எல்சி நம்ம மேல. ஆமா, ஆமா, ஆமா. ஏன்னா வந்து ஏன்னா அந்த 2-1ங்கிற லீடு வந்து இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ம். 1-0 இருந்தா கூட ஓகே நம்ம இன்னொரு கோல் போடணும்னு ஒரு டிரைவ் இருக்கும். ஆனா 2-1 ம். இருக்கும்போது 2 கோல் போட்டோம்டா அப்படின்னு ஒரு விஷயம் வந்து மண்டைக்கு ஏறிடும். அது ஃபுட்பால் ரெண்டவங்களுக்கு தான் தெரியும். ஸோ வந்து அதனால வந்து இட் ஷுட் பி மோர் கிளினிக்கல். பட் ஐ எம் ரியலி திங்கிங் தட் திஸ் இஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் டே. ம். அதனால நமக்கு போலன்னு நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு பி வெரி கிரிட்டிக்கல். அதனால ஆமா. வந்து இது அக்லில போடணுமேங்கிறதுக்காக போடுறேன். பட் யா இதுதான் வந்து என்னோட அக்லி. யா, ஐ திங்க் அக்ரீடு தான். நீங்கள் எல்லா பாயிண்ட்டும் வந்து கரெக்டாக கவர் பண்ணிட்டீங்க. அண்ட் 3-1 அப்படின்னு இந்த கேம் நம்ம வின் பண்ணி அகைன் நம்ம 1 பாயிண்ட் லீடை வந்து வச்சுக்கிறோம். அண்ட் இந்த மிட் வீக்கில் வந்து நம்ம கோப்பா டெல்ரே குவார்ட்டர் ஃபைனல்ஸ் ஆடுறோம் அகெயின்ஸ்ட் ஆல்பேசிஸ்ட். அவங்க வந்து ரியல் மட்ரிடை போன ரவுண்டில் பீட் பண்ணாங்க. ஸோ வந்து டெஃபினெட்லி டீம் டு வாட்ச் அவுட் ஃபார். ஏன்னா அவே போய் அவங்க கிரவுண்டில் ஆடுறது வந்து சின்ன கிரவுண்டில் ஆடுறது வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி கேம் அண்ட் நாட் அ ஜோ. ஆமாம், எஸ்பெஷலி அவங்க வந்து ரியல் மட்ரிடை பீட் பண்ணிட்டு வந்த கான்ஃபிடென்ஸில் இருப்பாங்க. ஸோ தே வில் பி ரெடி டு கிவ் 200% ஆன் தட் பிச். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஜெனரேஷனல் ரன் அவங்க கிளப்புக்கு வந்து அவங்க நினச்சா கூட வந்து இனி நடக்காது. இமேஜின் பண்ணி பாருங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செல்டா பீட் பண்ணுறாங்க, ரெண்டாவது ரவுண்டில் ரியல் மட்ரிட் பீட் பண்ணுறாங்க, அண்ட் நவ் தேர் பிளேயிங் பார்சலோனா. ஸோ 2 லாலிகா டீம் வந்து பீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி நாட் அன் ஈஸி கேம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபுல் ஸ்ட்ரென்த்தா இல்லை நீ என்ன கேக்குறியா? ஃபுல் ஸ்ட்ரென்த் டீமா இல்லை ரொட்டேட்டட் டீமா? ரொட்டேட்டடு கட்டேட்டெல்லாம் ஒன்றும் வேணாம். எனக்கு வந்து என்னன்னா இப்போ நமக்கு இருக்கிற பொசிஷன் படி ரியாலிஸ்டிக்கா பார்த்தா நம்மளால டொமஸ்டிக்ல தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். சரியா? அந்த அளவுக்கு தான் ஸ்குவாட் இருக்கு. அதனால டொமஸ்டிக்ல எனக்கு 3 டைட்டில் வேணும். அதனால இதோட ஒரு சான்ஸ் கிடைக்காது கோப்பா டெல் ரேல. ரியல் மேட்ரிட் ஆல்ரெடி அவுட், அட்லெட்டிகோ மட்டும் சசப்டபிளா இருக்கானுங்க. சரியா? இது நம்ம தான் ஃபேவரட்ஸ், நம்ம தான் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். நீ என்னதான் அல்பசிஸ்ட் வந்து ரியல் மேட்ரிட பீட் பண்ணிட்டு வந்தாலும் பார்சலோனாக்கும் அவங்களுக்கும் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் வித்தியாசம் இருக்கு, குவாலிட்டி டிஃபரன்ஸ் இருக்கு.
என்னதான் அவங்க வந்து அவங்களோட ஹோம் அட்வான்டேஜ்ல இருந்தாலும் நம்மளோட ஸ்குவாட் குவாலிட்டி நம்ம பி டீமை போட்டா கூட நம்ம சண்டை செய்யணும் அவங்களோட. அந்த சண்டை நான் நாளைக்கு எதிர்பார்க்கறேன். இந்த கிம்மிக்கெல்லாம் ஒண்ணுமே வேணாம். மேக்சிமம் என்னன்னா பெட்டிங்ல இப்ப ரஃபீனியா வந்து அவுட்னு போட்டிருக்காங்க. ஆமா ரஃபீனியா வந்து அவைலபிள் இல்ல. ஸோ வந்து அதுக்கு வந்து நீ வந்து ஓகே நீ வந்து ராஷ்போர்ட் வச்சு ஸ்டார்ட் பண்றியா பண்ணிக்கோ, அது எனக்கு பிரச்சனை இல்லை. பட் எனக்கு வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஃபெரான் டயர்டா இருக்கான், இல்ல ஃபெரான் அவைலபிளா இல்ல, செகண்ட் ஹாஃப் வரப்போறோம் அப்படின்னா லெவா ஸ்டார்ட் பண்ணு. லமீன் ஆடியே ஆகணும். லமீன் ஆடியே ஆகணும்னு சொல்லும் போது நான் இன்னொரு பாயிண்ட் நான் சொல்றேன். அதே மாதிரி எனக்கு வந்து எனக்கு வந்து இங்க மிட்ஃபீல்ட்ல வந்து எனக்கு வந்து இவன் 2 பேர் ஆடி ஆகணும். ஃப்ராங்கி எரிக் காசியாவும் ஆடி ஆகணும், சாரி ஃப்ராங்கி டியாங் ஆடி ஆகணும், இவன் ஆடி ஆகணும், டேனி ஆல்மோ. பின்னாடி வந்து நீ எப்படி வேணா போட்டு ஆடியோ, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. பட் இந்த எனக்கு வந்து டாப் கன்ஸ் எனக்கு தேவை. அதுக்கு ஏத்த மாதிரி அந்த மாதிரி தான் டீம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்னொரு ரிப்போர்ட் என்ன படிச்சேன் அப்படின்னா, மேபி பெர்னாலுக்கு ஒரு ஷாட் கிடைக்கலான்ற மாதிரி படிச்சேன். பட் பட் ஐ வுட் கீப் ஹிம் ஃபார் மயோர்கா கேம் ராதர் தென் இந்த மேட்சை விட. இது ஒரு க்ளோஸ்டு கிரவுண்டு, சின்ன கிரவுண்டு, ஃபிசிக்கல் டீம் கோயிங் டு பி வைல்ட். ஆமா, ஸோ ஐ வுட் நாட் ரிஸ்க் பர்னால் இந்த கேம்ல ஆடாம மேபி. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி ஹோம் கேம்ல ஆடிக்கலாம் பர்னால. அண்ட் அதே மாதிரி மேட்ச்ல இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்து ஈஸியா இருக்காது, கண்டிப்பா கஷ்டமா இருக்கும். கண்டிப்பா கோல் இருக்கு, அவங்க கண்டிப்பா கோல் போடுவாங்க, அது எனக்கு தெரியும் கண்டிப்பா. ஏன்னா அந்த ஒரு அந்த சின்ன டீம் எல்லாம் ஒரு அந்த ஹோம் கிரௌடோட புல்ல வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கும் அது பாக்கும்போது. எதிர் டீம் நடந்தா நல்லா இருக்கும், நமக்கு நடக்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. நியூட்ரலா பாக்கும்போது நல்லா இருக்கும். நல்லா இருக்கே இவனுக்கு போய் இது பண்றாங்க அப்படின்னு. பட் நமக்கு நடக்கும்போது நமக்கு வந்துட்டானுங்க அடுத்தது. இப்போ நான் ரியல் மேட்ச் மேட்ச் பாத்துட்டு இருந்தேன், அந்த அல்பசிஸ்ட் அவங்க நாக் அவுட் பண்ணும் போது. பரவாயில்லப்பா, இதான்ப்பா ஃபுட்பால், எப்படி ஹார்ட் கொடுத்து ஆடுறாங்க பாருன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ ஐயோ இவங்களா நமக்கு வந்துட்டானுங்க, திருப்பி ஹார்ட்டை கொடுத்து ஆடுவானுங்க போலயே அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி டைட்டா கொஞ்சம் லைட்டா தடுமாறுது எனக்கு. பட் ஐ திங்க் வி ஷுட் பி ஃபைன், அதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம சொன்ன மாதிரி கோப்பனேகனுக்கு சொன்ன மாதிரியே ஐ திங்க் த குவாலிட்டி வைஸ் வி ஆர் மச் பெட்டர். அண்ட் ஹோப்ஃபுல்லி வி வாண்ட் அஸ் டு கோ த்ரூ. லெட்ஸ் see. எஸ், உங்க ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க இந்த மேட்ச்க்கு. 3-1 பார்சா. 3-1 பார்சா. நான் வந்து ஐ திங்க் 2-1 பார்சா. கொஞ்சம் கஷ்டமான கேமா தான் இருக்கும், பட் ஐ திங்க் we will still get the win. On that note, நான் இன்னொரு விஷயம் சொல்ல வந்தேன் முடிக்கிறதுக்கு முன்னாடி. லமீன் யமால் பத்தி சொல்ல வந்தேன்னு சொன்னது வந்து, எனக்கு தெரிஞ்சு இந்த மயோக்கர் கேமுக்கு நம்ம லமீன் யமாலை உட்கார வைக்கணும் இல்லையா. ஏன்னா வந்து ஐ திங்க் we are ஓவர் பிளேயிங். எனக்கு வந்து கோப்பனேகனுக்கு கண்டிப்பா விளையாடி தான் ஆகணும், எல்சி அவே போறோம் கண்டிப்பா விளையாடி தான் ஆகணும். பட் எல்சிஏ கேம்லயே நம்ம ஒரு 70th மினிட்லாம் 3-1 போயிட்டோம். அப்பவே எனக்கு வந்து லமீன் யமாலை சப் ஆஃப் பண்ணிட்டு ரூனி எடுத்துட்டு வந்திருக்கலாமா ஃபிளிக்குன்னு தான் தோணுச்சு. ஏன் எதுக்கு அவன் தான் ஆடிட்டானே, இவ்வளவு பண்ணிட்டானே, ஏன் ரிஸ்க் எடுக்கணும், அவனுக்கே இப்பதான் அந்த பியூபலிக்கா இன்ஜுரில இருந்து வெளியே வரான், தேவையில்லாம எதுக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம், ஏன்னா கொஞ்சம் ஓவர் பிளே பண்ற மாதிரி இருக்கு ரீசெண்டா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. பட் அல்பசிஸ்டேவோட நோ சான்ஸ், ஹி ஹாஸ் டு பிளே அன்லெஸ் அண்ட் அன்டில் வி ஆர் கோயிங் early like 3-0 or 4-0 செகண்ட் ஹாஃப்ல. அப்படின்னா நீ சீக்கிரம் எடுத்துக்கோ. பட் அதர் தென் தட், irrespective of what is happening, I want him to get rest on Mallorca. மயோர்கா ஹோம்ல வந்து அவன் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்தா போதும், அந்த மாதிரியான ஒரு இதுல தான் இருக்கேன் நான். ஏன்னா வந்து we want him fit and ready for Champions League. பாப்போம். நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான். ஆன் தட் நோட் மக்களே, மெட்ரிடியா சொல்லுங்க. என்ன பாத்தியா மேட்ச், மெட்ரிட் மேட்ச்? நான் பார்க்கல, நீங்க சொல்லுங்க. நீங்க பாத்தீங்கல்ல மெட்ரிட் மேட்ச்? வாயாகான ஒரு அப்செட் பண்ணிருப்பானுங்க. அவன் கடைசி நான் ஆபீஸ்ல இருந்தேன், சரி கொஞ்சம் மேட்ச பாப்போம் அப்படின்னு கடைசி 30 minutes பார்த்தேன். சரியான என்டர்டைன்மெண்ட். ஆனா வந்து இந்த பெனால்ட்டி பத்தி நிறைய விஷயம் போய்கிட்டு இருக்கு, நானும் பார்த்தேன் அதை. ஃபர்ஸ்ட் பால் எடுத்திருக்கான் அவன், ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து அந்த டிஃபெண்டர் வந்து பாலை தான் டச் பண்ணான். அந்த பாலை என்னன்னா, இது ஒரு கொஞ்சம் வியர்டான ஒரு சிச்சுவேஷன்ரா இது வந்து. நான் சொல்றேன் பாரு, நீ அங்க பாக்காத, என்ன கேளு. பால அந்த டிஃபெண்டர் ரைட் ஃபுட்டால கிக் பண்ணான், சரியா? சாரி, லெஃப்ட் ஃபுட் அவனுக்கு கிளியர் பண்ணிடுச்சு. அவன் வந்து இப்படி டேக்கிள் போட வரான், இதுதான் பிரஹீம் டியாஸ், இவன் இப்படி வரான், ஓகேவா. லெஃப்ட் ஃபுட்டால பால் இப்படி கிளியர் பண்ணிட்டான் முன்னாடி. இப்படி கிளியர் பண்ணிட்டு இப்படி முன்னாடி போகும்போது ரைட் ஃபுட்டால அவன் வயித்துல போய் அடிக்குது, ஓகேவா. இப்போ இவனுக்கு என்ன சொல்றானுங்க,
அவன் பால் தெரியாம அவன் கால்ல போட்டு போயிடுச்சு. ஆனா அவன் பிரஹிம் டியாஸ் வயிற்றுலயே உதைக்கிறான், அது எப்படி பெனால்ட்டி இல்லைன்னு கேக்குறானுங்க. ரயோ வயகான ஃபேன்ஸும் பாசா ஃபேன்ஸு ஃபுட்பால் உலகம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஏன்டா அவன் தான் பால் எடுத்துட்டானடா, ஃபாலோ த்ரூல எந்த கால் அடிச்சா என்ன, அவன் தான் பால் தானே ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கான் அப்படின்றானுங்க. இது வந்து கொஞ்சம் 50-50 டிசிஷன் தான். அவன் ரெஃப்ரி வந்து எதுக்காக பெனால்ட்டி கொடுத்தான் அப்படிங்கறது எனக்கு புரியுது. இவங்கெல்லாம் வந்து எதுக்கு வந்து போராடுறாங்க அப்படிங்கறது எனக்கு புரியுது. ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயம் தான். ஆனா நான் எதிர்பார்த்தேன் அவனுங்க மெட்ரிட் அடிச்சிருவானுங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அது ஒரு பெனால்ட்டியால வந்ததுதான் ஒரு பெரிய ஒரு டாக்கிங் பாயிண்டா ஆயிடுச்சு. அதே மாதிரி மெட்ரிடும் பெருசா நல்லா விளையாடல, கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. தே ஆர் நாட் ஸ்டில் அட், இன்னும் கொஞ்சம் அந்த இது வரல. அன்பார்ச்சுனேட்லி பெல்லிங்கம்க்கும் இன்ஜுரி அப்படின்னு பார்த்தேன். அவனும் ஒரு 1.5 மந்த் அவுட், ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி அதுவும் இருக்கு. நிறைய மெட்ரிட் ஃபேன்ஸ் பாக்குறீங்க, அதனால தான் இது டச் பண்ணணும்னு நினைச்சேன். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க என்னதான் வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவ்வளோ இல்லைனாலும் எப்படியாவது அந்த 3 பாயிண்ட்ஸு அடிச்சிடறாங்க. எம்பாப்பே அவுட் ஆஃப் நோவர் எம்பாப்பே ஒரு கோல் அடிச்சிடறான், இல்லை வினி ஒரு கோல் அடிச்சிடறான். யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று மறந்துட்டேன், யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று பண்ணி எப்படியாவது அவங்க 3 பாயிண்ட்ஸ் அடிச்சிடுறாங்க எண்ட் ஆஃப் த டே. ஸோ வந்து அங்க போய் பார்த்தா பென்ஃபிகால தலைவன் வந்துட்டான். அவங்க தானே ஆடுறாங்க திருப்பியும் இதுல அப்சல்யூட் சினிமா ஓவர் 2 legs வேற. ஸோ பாப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறது. பட் எஸ் மக்களே, பார்சா ஸ்டில் ஒரு 1 பாயிண்ட் லீடு, தின்னு 1 பாயிண்ட் லீட்ல வந்து இன்னும் லலிகால லீட்ல இருக்காங்க. எனி வீக் என்ன ஒரு லைட்டா ஸ்லிப் அப் ஆனா கூட மட்ரிட் மேல வந்துருவாங்க. ஸோ ஒரு எண்ட் டு எண்டான ஒரு டைட்டில் ரேஸ் தான் போயிட்டு இருக்கு. சைடு கேப்ல போட்டு அடிச்சிட்டீங்க. சரி சரி சரி. பட் யா, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மக்களே. உங்கள் தாட்ஸ் நம்ம எல்சே கேம் பற்றி என்னென்ன கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் நம்ம நெக்ஸ்ட்டு கோப்பா டெல் ரே மேட்ச் ஓட ப்ரிடிக்ஷன் அதுவும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த சப்போர்ட். நீங்கள் காமிக்கிற ஆஃப் லேட் எல்லா லைவ் ஸ்ட்ரீம்லேயும் சரி, வீடியோலேயும் சரி, கமெண்ட்ஸ்லேயும் சரி, அண்டு போன ட்விட்டர் போஸ்ட்டுக்கும் சரி, எல்லாத்துக்கும் வந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அப்படியே வந்து இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டோம், ஒரு 33 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடலாம். ஸோ டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் see you all in the next video. Take care. Bye bye.